5 விரல்களை கோர்த்து நம்ம 10 விரலானோ. மண்ண கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணா காணும். சில நாளில் நீ என் தாய, சில நாளில் நீ என் சேய. நீ மடி மேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாய. எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன். இப்போ நீயும் போகும்போது செத்து பொழச்ச. நீதானே கொலசாமி ஒரு வரவும் தாயே. மகளாக பொறுப்பேனே நீ சொல்லி போய. உன் கூடவே பொறக்கணும், உன் கூடவே பொறக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போ. இல்ல இந்த தருணத்துல இங்க இல்ல. என்னவா மிக்கி என்ன சொல்றாங்க? மிக்கி எனக்கு அப்படி யாரும் இல்லை. இந்த கிஃப்ட கொடுத்தவங்க வந்து இந்த 2 மிக்கில ஒன்றுக்குள்ள நிக்கிறாங்க. அப்படி சான்ஸ் இல்லை. அப்படி வர சான்ஸ் இல்ல. யாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவா எதுக்குள்ள நிப்பாங்க? கிளிகள் தோளோடு 10 குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு 10 குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு 10 குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. கிளிகள் தோளோடு 10 குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு 10 குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு 10 குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
சரி ஹலோ அங்க நான் இல்ல அங்க அங்கயா சரி ஹாப்பி பர்த்டே சரி ஹாப்பி பர்த்டே என்ன பேர் உங்களுக்கு யோபிகா. யோபிகா சரி யோபிகாக்கு இன்னைக்கு ஊர்ல கோலாகலமா இன்னைக்கு பிறந்த நாள் பெரிய ஃபங்க்ஷனா செஞ்சுட்டு இருக்கிறாங்க போல இருக்குது அப்படியா யா அப்படிதான் தெரியுதுன்னு சரி இன்னைக்கு எத்தனையாவது பர்த்டே 23வது பர்த்டே இன்னைக்கு அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்காக கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன் சரியா சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கிறேன் சரி ஓகே நாங்க யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு முதல்ல இங்க இந்த 23வது பர்த்டே இவ்வளவு சிறப்பா செலிப்ரேட் பண்றதுக்கு என்ன ரீசன் என்ன காரணம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்றதுக்காகத்தான் வந்த நீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க சரி எங்க இருந்து வந்திருக்கிறீங்க ஹாலண்ட்ல இருந்து வந்திருக்கிறீங்க சரி அங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கும் இங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் எப்படி ஃபீல் பண்றீங்க அங்க செலிப்ரேட் பண்றது ஹாப்பியா இருக்கிறதா அல்லது இங்க செலிப்ரேட் பண்றது ஹாப்பியா இருக்கா இங்க ஓகே அங்கேயோட இங்க தான் ஓகேயா இருக்கா என்ன நீங்க அங்க பிறந்து வளர்ந்த பிள்ளையா அல்லது இங்க இருந்து போய் இங்கதான் பிறந்தீங்க அப்ப நாம எப்படி நம்மட மண்ணை விட்டு கொடுக்கறதுன்னு எப்படி பார்த்தாலும் சரி இங்க எப்படி இருந்தாலும் இவ்வளவு சொந்த பந்தத்தோட இவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறது போல அங்க வராதுன்னு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் என்ன அங்க வேற மாதிரி பண்ணலாம் அங்க வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் செய்யலாம் இங்க வந்து அந்த இரத்த உறுத்துக்களோட இங்க செய்யக்கல வந்து எப்பயாச்சும் இருக்கா வரைக்கல வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கல ஒரு சந்தோஷம் தானே சரி ஓகே ஹாப்பி நான் உங்களை ஆல்ரெடி மீட் பண்ணி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் யா ஓகே அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நீங்க யாருக்கும் அன்னைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறீங்க போல இருக்கு இங்க வந்த பிறகுதான் உங்கள்ட்ட வரோம்னு சொல்லி எங்களுக்கே ஷாக் ஆயிடும் எங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆயிட்டோம் நாங்கள் இன்னைக்கு இல்ல அன்னைக்கு அண்ணாக்கு நீங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினீங்க ஸோ இங்க வந்த பிறகுதான் இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நாங்களே சர்ப்ரைஸ் ஆயிட்டோம் ஸோ இன்றைக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி யாரோ விக்கி எல்லாம் கொண்டு போயிட்டு டான்ஸ் பண்ணி அழகா சர்ப்ரைஸ் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க யாரா இருக்கும் அம்மாக்களா தான் இருக்கும் அம்மாக்கள் அங்க இருக்காங்க இங்கால நிக்கணும் அம்மா நிக்கிறாங்க ஏன்னா அம்மாவை சொன்னீங்க உடனே அம்மா தானே பர்த்டே எல்லாம் அம்மா அப்பா தானே எப்படியோ பெருசா பர்த்டே எல்லாம் செய்வாங்க வேற யார் செய்யறது ஒருவேளை இங்க நீங்க ஸ்பெஷலா பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்கன்னு உங்களோட அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுப்பி இருப்பாங்களா இல்ல அங்க இல்ல அங்க இல்ல தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சரி வேற யாராவது அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அங்க எனக்கு யாரும் இருக்கணும் இருக்கிறாங்க ஆனா இப்பதான் வாங்க வேற ஆனா இப்பதான் வந்தவர் அப்ப இங்க இருக்கிறாங்களா யார் அனுப்பி இருப்பாங்க அண்ணாக்கள் அண்டா அன்றைக்கு நீங்க உங்களோட மட்ட அண்ணாக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் செஞ்சவங்க அப்படியா இங்க நிக்கிற எந்த அண்ணாக்கள் சொல்றீங்க இங்க 2 அண்ணாக்கள் நிக்கிறாங்களா கேட்டு பாருங்களேன் நீங்க அவங்களான்னு சொல்லி அம்மாக்கள் சொன்னீங்க அம்மாட்ட கேளுங்க நீங்களான்னு சொல்லி நோ யாரா இருக்கும் எங்க இருந்து வந்து ஸ்ரீலங்கால இருக்கு இது ஃபாரின்ல இருந்துதான் அது அவ இங்க நிக்கணுமா நோ இது நான் தான் கேள்வி கேட்க வந்தேன் நான் எல்லா கேள்வியும் வெண்ணட்ட வர மாதிரி இருக்குது நோ இங்க இல்ல அவங்க எந்த நாடு இது வந்து உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கு நிறைய என்னன்னு சொல்றேன் இனியிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்க இருக்கிற நாட்டுல இருந்து வந்திருக்கு யாரப்பா அது பலண்டுலேண்டா யாரு இங்க நிக்கிறவைய சொல்றீங்களா இங்க இல்ல இந்த தருணத்துல இங்க இல்ல என்னவா மிக்கி என்ன சொல்றாங்க மிக்கி அப்படி யாரும் இல்ல மிக்கி சொல்ற மாதிரி எனக்கு யாரும் இல்ல எனக்கே விளங்கல உங்களுக்கு விளங்கிட்டேனே மிக்கி சொல்ற மாதிரி எனக்கு யாரும் இல்ல என்ன மிக்கி நீங்க ஆனா நாங்க வந்து இந்த ஹார்ட் ஷேப்ல எல்லாம் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுக்கு வர்த் இல்லைன்றாது சரி அப்படி இருக்கா இல்ல இல்ல அம்மா இருக்கா அம்மா யோசிக்கிற ஒரு வழி இருக்குமோ இல்ல அம்மாக்கு தெரியுமா நான் பிள்ளைய பத்தி சரி இது வந்து தங்களுடைய அன்பை இந்த ஹார்ட்டுக்குள்ள வச்சு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க பாப்பமா என்ன இருக்குன்னு சொல்லி
அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. சரி, ஓகே. இந்த ஹார்ட்டுக்குள்ள நான் நினைக்கிறேன் தங்களுடைய ஹார்ட்டை வச்சு வந்திருக்கலாம். ஏதாவது இருந்தா தெரியலாம். பாப்போமா? சரி, ஓபன் பண்ணுங்க. என்ன இருக்கு? எடுங்க. சரி, அழகா ஒரு காப்பு ஒன்று வந்திருக்குது. சரி, அடுத்தது இன்னொரு பூட்டு காப்பு வந்திருக்குது. சரி, இவ்வளவு தான். சரி, அவ்வளோத்தையும் அப்படி அந்த ஹார்ட்டுக்குள்ள வச்சிருங்க. இப்ப சரியா யாருன்னு சொன்னா நாங்கள் கொடுப்போம். யாரா இருக்கும்? அண்ணாக்கள். அது என்ன அதை பார்த்தோம்? அண்ணாக்கள் இருந்தாச்சு இல்ல இல்ல ஜுவல் ஸ்டார் அளவுக்கு யாரும் இல்ல. ஜுவல் ஸ்டார் அளவுக்கு யாரும் இல்லை. இங்க கொடுங்க பாபா. சரி, இது வந்து 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. நாங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி கொஞ்சம் குழப்புவோம்னு சொல்லி தான் பார்த்தோம். இந்த கிஃப்ட கொடுத்தவங்க வந்து இந்த 2 மிக்கில ஒன்றுக்குள்ள நிக்கிறாங்க. அப்படி சான்ஸ் இல்ல. அப்படி வர சான்ஸ் இல்ல. இந்த கிஃப்ட உங்களுக்காக கிஃப்ட் பண்ணவங்க இந்த 2 மிக்கில ஒரு ஆளுக்குள்ள நிக்கிறாங்க. சான்ஸ் இல்ல. எல்லாரும் இதெல்லாம் நிக்கலாம். எல்லாரும் இதெல்லாம் நிக்கிறாங்க. அப்ப மிக்கிக்குள்ள இல்ல. ஷூர்? நாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுவோமா? யாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவோமா? எதுக்குள்ள நிப்பாங்க? எதுக்குள்ளேயும் முதலும் இல்லை. 2க்குள்ளேயும் ஒருத்தரும் இல்ல. ஷூர்? சரி, இந்த கிஃப்ட கொடுத்தவங்க ஒரு ஆள் இதுல நிக்கிறாங்க. வாங்க, கிட்ட வந்துருங்க. சரி, கிட்ட போகுது. சரி, இதுல போட்டு இது அம்மாட கிஃப்ட். அப்பா வந்துருங்க. எங்க அப்பா? சரி, அம்மாட கையில கொடுத்தோம். ஆனா அப்பா தான் போடணும். அம்மா கொடுத்துட்டா. என்ன அப்பாட செல்லமா? அப்பாட செல்லையா? என்ன அம்மாட செல்லமா அப்பாட செல்லமா? அவட வாயாலையும் இருக்கா கேப்போம். யார்கிட்ட செல்லம் நீங்க? அம்மாடையா அப்பாடையா? 2 பேரும் ஒன்றுதான். அந்த அழகான கைக்கு அப்பாட கையால அழகு சேர்த்திருக்கிறாங்க. சரி, அம்மா அதை பூட்டி விட்டுருங்க. அப்பா போட்டுட்டு நீங்க பூட்டி விடுங்க. சரி, 1 more gift உங்களுக்காக இருக்குது. ஆனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டீங்க. இந்த கிஃப்ட கொடுத்தாக்கல ஒரு ஆக்கள் இந்த மிக்கிக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்ல லைட்டா குழம்பிட்டீங்க. அப்படி எல்லாம் இல்ல. பிரேவ் கேர்ள். அண்ணிய தேடினீங்க. சரி, இன்னொரு கிஃப்ட் வந்து உங்களோட அப்பாட அம்மாட கையால அதையும் கொடுத்துருவோம். ஹாப்பி பர்த்டே யோபிகான்னு சொல்லி இங்க ஸ்ரீலங்காவில் வந்து நின்று சொந்த பந்தத்தோட சந்தோஷமா கொண்டாடுற இந்த பிறந்த நாளுக்கு ஞாபகார்த்தமாக உங்களுக்காக ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அம்மாடையும் அப்பாடையும் கையால சேர்ந்து கொடுத்துருக்கு. சரி, உங்களுடைய ஃபேமிலி அம்மா அப்பா அன்றைக்கு உங்களுக்காக இந்த ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. வடிவா இருக்கா? சரி, அழகான பிள்ளை, அழகா இருக்குது. சரி, அடுத்த கிஃப்ட் பெரியண்ணாவும் பெரியண்ணியும் வாங்க. திரும்பி நகைய பார்த்தோன்னு சொல்லிட்டேன். நகை போடுற அளவுக்குன்னு சொன்னா இங்க பாருங்க, அண்ணி இந்த பக்கம் திரும்பி. நகை போடுற அளவுக்குண்டா அண்ணா அண்ணி ஆக்கள் தான், அம்மா அப்பா ஆக்கள் தான் சொல்லிட்டேன். நீங்க கொடுத்ததுலயே க்ளூவை நகையா கொடுத்துட்டு. சரி, பெரியண்ணாவும் அண்ணி நிக்கிறாங்களா? சின்னண்ணா சின்னண்ணி எங்க நிக்கிறாங்க? கூப்பிடுங்க பாபு. சின்னண்ணாவையும் சின்னண்ணியும். சரி, எல்லாரும் கிஃப்ட் தந்துட்டாங்களா? சரி, வந்துருங்க. நீங்க கேளுங்க, இவங்க கிஃப்ட் தரலே. எங்க கிஃப்ட் கேளுங்க. நாங்க வசதி இல்லையா? கிட்ட போயிருங்க, கிட்ட போங்க. அக்கா அந்த பக்கம் பாருங்க. என்ன கேளுங்க. நான் உங்களுக்கு கிஃப்ட் தந்தேன், நீங்க எனக்கு கிஃப்ட் தரலன்னு கேளுங்க. முதல் தந்துட்டாரா?
அது தெரியாது எனக்கு, வசதி இல்லைன்னா நான் நினைச்சேன் கல்யாண செலவு கூட்டிட்டு போலன்னு சொல்லி. அப்படியா? சரி, பெரிய கிஃப்டா தந்தாங்களா சின்ன கிஃப்டா தந்தாங்களா? அது எண்ணு கணக்கு இல்லை. ஒண்ணு கணக்கு இல்ல. சரி, இப்ப என்ன செய்வோம் என்றாலும் ஆக்களுக்கு முன்னால ஒரு கிஃப்ட் கொடுத்தா தானே நல்லா இருக்கும். என்ன கையில மோதிரம் வச்சிருந்தா கலட்டி போட்டுருங்க, அண்ணி கழுத்துல போட்டிருக்கிறத கலட்டி கொடுவோம் என்ன. சரி, நாங்க அந்த எதையுமே எங்கட குடும்பத்துல குறை வைக்க மாட்டோம், வஞ்சகம் வைக்க மாட்டோம்னு சொல்லி அழகா இந்த கிஃப்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. எடுத்து போட்டுருங்க. எல்லாரும் மாறி மாறி யோபிகாக்காக இன்றைக்கு பெரியண்ணா பெரியண்ணி சின்னண்ணா சின்னண்ணி அம்மா அப்பா எல்லாரும் கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கா யாராவது? இல்ல தானே? என்ன மிக்கி, நீங்க உங்களோட பங்குக்கு ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? சரி, ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க இந்த அன்பான உங்களோட இந்த அழகான குட்டி குடும்பத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை ஹாப்பி ஆகினது ஹாப்பியா? இதை விட என்ன சந்தோஷம் வேணும்? ஒரே ஒரு தங்கச்சி என்ன, ஸோ அதுக்கு அதை எப்படி செய்யணும்ன்ற அளவுக்கு முழுமையா செஞ்சிருக்கிறாங்க உங்களோட அண்ணாக்கள் அம்மாக்கள். அதுவும் ஸ்ரீலங்காவில் வச்சு இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அழகா உங்களுக்கு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து ஹாப்பி தானே? ஹாப்பியா? எவ்வளவு ஹாப்பி? என்ன சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியா நிக்கிறான்றது விளங்குது. ஏன் அழ தேவையில்லை. சரி, இது வந்து ஆனந்த கண்ணீர் அப்படித்தானே? சரியான ஹாப்பினஸ் கூடினதால வர கண்ணீர், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்படியெல்லாம் அண்ணாக்கள் கிடைக்கிறது எங்களுக்கெல்லாம் இப்படி அண்ணா இல்லப்பா, நாங்க கவலைப்படுறோம். பிள்ளைக்கு இவ்வளவு அண்ணாக்கள் கிடைச்சிருக்கிறது சந்தோஷமா இருக்கணும். அம்மா இன்னைக்கு சுத்தி போடுங்க, சரியா? சரி சரி, அழ தேவையில்லை, அளவே தேவையில்லை. இதை விட ஒரு சந்தோஷமும், இதை விட கடவுள் இனி கொடுக்கறதுக்கு சந்தோஷம் இல்லை. இன்னும் சந்தோஷமா கண்படாம இந்த குடும்பம் அழகா இருக்கணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பா வாழ்த்தி கொள்றோம். சரியா? ஹாப்பி தானே? நான் ஹாப்பியான்னு கேட்டு அழ வச்சுட்டேன் போல. ஓமா. சரி, நாங்க ஒரு அழகா ஒரு போட்டோ எடுத்துட்டு இந்த அழகிய நிப்பாட்டுறதுக்கு எங்கட மிக்கீஸை கொண்டு நாங்க டான்ஸ் ஆடுவோம். ஓகேயா? சரி, ஓகேயா? என்ன தங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுதா? சரி சரி, கவலைப்பட தேவையில்லை. அப்பா அப்படி எல்லாரோடையும் சேர்ந்து போட்டோ எடுத்துருவோமா? ஓகே, இப்போ நாங்க இந்த அழகிய நிப்பாட்டு நாங்க ஒரு பர்த்டே சாங் ஒன்று மட்டும் படிச்சுட்டு முடிப்போம் எல்லாரோடையும் சேர்ந்து. ஓகே, ஒருத்தர் படிக்கல தானே, கேக் கட் பண்ணிக்கல சாங், அப்ப நாங்க படிப்போம். சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் யோபிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. சரி, நீங்க ஹாப்பியா இருக்கணும், எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்றேன். நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்யறதுக்கு உங்களோட அண்ணா அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க. கடவுளும் கூடவே துணையா இருப்பாருன்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு விடைபெறுறேன். தேங்க்யூ.